தமிழகத்தில் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை, அதிமுக ஆட்சியமைந்ததும் உறுதி. இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் அனைத்து பெண்களுக்கும் அதிமுக ஆட்சியமைந்ததும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என கோவையில் நடந்த பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம் பகுதியில் நேற்று பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எம்.எல்.ஏ.வும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணியும் நடிகை விந்தியாவும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் அனைத்து பெண்களுக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும். கூட்டத்திற்கு வரவில்லை என்றால் மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்திவிடுவோம் என்று திமுகவினர் சொல்வார்கள். அப்படியெல்லாம் பணத்தை நிறுத்த முடியாது என்றார். இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.